ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் பயாலஜி படிக்கலாம் வாங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு சி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் and this is chapter number 1 and video number 3. Let's move on to the content. First, what is artificial method? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், நிறைய பிளான்ட்ஸ்க்கு வந்து அதோட நேச்சர்லேயே ஸ்பெஷலைஸ்டு பட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே நடக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காகவும் நம்மளோட நீடுக்காகவும் நம்ம உருவாக்குறது, தட் மீன்ஸ் இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். ஸோ அதான் சொல்கிறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் த above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their parts. ஓகே, இவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, பட் நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, ஒரு பிளான்ட்டில் நேச்சுரலாக வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் ஒரு ஃப்ராக்மெண்ட்லேருந்து, அப்படி இல்லைன்னா அதோட ஒரு பாடி பார்ட்லேருந்து அது பார்ட்லேயே வந்து டெவலப் ஆகும்னு சொன்னீங்க. ஓகே, அது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. பட் அதை போயிட்டு நம்ம ஏன் இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட நீட்ஸ். ஸோ நீட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது ஈல்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். இது வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னாலும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிக்கிறப்போ இன்னுமே நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, காமனாக யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ரோஸ் செடி வளர்க்குறீங்க, அதில் வந்து ஒரு ரோஸ் வந்து பூக்குது. அதோட கலர் ஓகே நல்லா இருக்குது, பட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் ஆனால் உங்களோட பிளான்ட் எப்படி இருக்குது, க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குது. பட் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு செடி வளர்க்குறாங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரேராக தான் வந்து பூக்குது. அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற செடியோட அளவுக்கு க்ரோத் அப்படிங்கிறது இல்லை. பட் அவங்களோட ஃப்ளார் எப்படி இருக்குது, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு வீட்டில் இருக்கிற ரோசஸையும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த செடியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த செடியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம வேணால் பிளான்ட் 1 பிளான்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ட்டோட நம்பர் 1 அண்ட் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க பிளான்ட்டோட நம்பர் 2. ஸோ பிளான்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற குட் குவாலிட்டி அப்படிங்கிறது என்னது, நல்ல க்ரோத்து. ஸோ குட் க்ரோத். பட் பிளான்ட் 2ல் இருக்கிறது அட்ராக்டிவ் கலர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிளான்ட் 2ல் இருக்கிற அட்ராக்டிவ் கலர் வந்து நம்ம ரோஸில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சேம் டைம் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, வாவ் அட்ராக்டிவாக இருக்குது அந்த ஃப்ளாரு, ஆனால் இது டெய்லி நிறைய பூத்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒட்டு மாம்பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ மேங்கோ வெரைட்டியில் நிறைய டேஸ்டியாக இருக்கிறதுக்காக, சீக்கிரமாக வந்துட்டு ரைப்பன் ஆகிறதுக்காக, இந்த மாதிரி நிறைய வந்து ரீசன்ஸ்க்காக ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் இது வந்து டைம் டியூரேஷனை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும்ல. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பிளான்ட்டை நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு பிளான்ட்லேருந்து நீங்கள் ஈல்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம் வென் யூ ஆர் யூஸிங் அ சீட். நீங்கள் வந்து ஒரு சீடை போட்டிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அந்த சீடு போயிட்டு ஜெர்மினேட் ஆகணும். ஜெர்மினேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுலேருந்து லீவ்ஸ் தான் வரும். அதோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பூ வச்சு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் அதுலேருந்து ஃப்ரூட் எடுத்து அந்த சீட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த அக்ரிகல்ச்சரோ ஆர் ஹார்டிகல்ச்சரோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் கன்சூமிங் நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு முருங்கை மரமே எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், முருங்கை மரத்தோட சீட்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு முருங்கை மரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற டைமையும் இமேஜின் பண்ணுங்கள். பட் அதோட ஒரே ஒரு ஸ்டெம் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும், ஈஸியாக அந்த ஸ்டெம் பார்ட்டிலேருந்து உங்களுக்கு அந்த முருங்கை இலை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸை நம்மளாக போய் இன்டியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கன்வீனியன்ஸ்க்காகவே பண்ணுறதுனாலவோ என்னவோ இதோட பேர் என்ன வச்சுருக்காங்க, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து காலங்காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக. ஓகே,
ஸோ வாட் இஸ் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் கட்டிங், அண்ட் செகண்ட் கிராஃப்டிங், அண்ட் ஃபைனலி லேயரிங். ஸோ இந்த 3 தான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் இருக்கிற மேஜர் கேட்டகரிஸ். இதுக்குள்ளார சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது வேறு. பட் இந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிங்கிற கேட்டகரியில் எத்தனை டைப்ஸ் வந்துருக்கு? கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ கட்டிங். ஸோ வாட் இஸ் கட்டிங் அப்படின்னா, இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ நியூ பிளான்ட் by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. Very very simple. So நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, முருங்கா ஓலிஃபெரா. ஸோ அதோட பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும், அதுலேருந்து ஒரு நியூ முருங்கா ஓலிஃபெரா கிடைக்கும். ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பிளான்ட் பார்ட் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் மே பி அ ரூட், ஸ்டெம் ஆர் லீஃப், வாட் எவர் இட் மைட் பி. பட் அதோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம கட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுற பார்ட்டை வந்து எதில் வைக்கிறாங்க அப்படின்னா, சூட்டபிள் மீடியம் ஃபார் க்ரோத். இட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். ஸோ இதை வந்து ஒரு சூட்டபிள் மீடியமில் வைக்கணும். அதுக்காக நீங்கள் அப்படியே ஒரு லெபார்டரி கண்டிஷன்ஸ் அப்படியெல்லாம் இமேஜின் பண்ண வேணாம். நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து புதினாலாம் வாங்குவோம் இல்லையா வீட்டுக்கு. ஸோ அந்த மின்ட்டை வந்து நிறைய பேர் வளர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த புதினா இலைகள்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே உள்ள அந்த டிப்பில் மட்டும் ஒரு 2 to 3 லீவ்ஸை மட்டும் வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்மளோட குக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டெம் பார்ட்டை வந்துட்டு ஒரு 5 to 6 days வந்து வாட்டரில் வைப்பாங்க. அது வந்து ஒரு 2 days or 1 day ஒன்ஸ் வந்து அந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறப்போ அந்த ஸ்டெம்மோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா நியூ ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அங்கே நியூ ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னால என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், அந்த பிளான்ட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் கிரவுண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் அ குட் ஈல்ட் ஆர் குட் பிளான்ட் க்ரோத் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் கட்டிங் ப்ராசஸ். அது வந்து நம்ம எந்த பார்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரூட்டை கட் பண்ணி வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்டிங் நேம் என்னது? ரூட் கட்டிங். ஸ்டெம்மை கட் பண்ணால் எஸ் யூ ஆர் ரைட், ஸ்டெம் கட்டிங். அண்ட் ஃபைனலி இஃப் லீஃப் வாஸ் யூஸ்ட் then it will be called as leaf cutting. ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து கட்டிங் மெத்தட் தான். ஸோ அது ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரூட் கட்டிங்க்கு மேலஸ், அண்ட் ஸ்டெம் கட்டிங்க்கு ஹைபிஸ்கஸ், போகேன்வில்லியா அண்ட் மொரிங்கா ஒலிஃபெரா, அண்ட் லீஃப் கட்டிங்க்கு பெகோனியா அண்ட் பிரையோஃபிலம். பெகோனியா பிரையோஃபிலம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸில் பிக்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கூட ஆர்டிஃபிஷியலாகவும் இன்டியூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அதை வந்து இங்கேயும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி என்ன தான் ரூட் கட்டிங்கும் லீஃப் கட்டிங்கும் யூசேஜில் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராகவும் ஒரு சில பிளான்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெம் கட்டிங் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூசேஜில் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டெம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணி வச்சதுக்கப்புறமா அதுலேருந்து அது என்ன ஆகும், நியூவாக பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஒரு கட்டிங்லேருந்தும் ஒரு நியூ பிளான்ட் வரப்போகுது. ஓகேவா? ஸோ கட்டிங் மெத்தட் புரியுதா? Hope you all understand, and let's move on to the second method, which is grafting. So இந்த grafting வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது. எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது. அப்போல்லாம் வந்து ஃபேவரட் ட்ரெஸ்ஸஸில் ஏதாவது ஒரு டேர் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று பட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அது மேலே க்யூட்டாக ஒரு எம்ப்ராய்டரி போட்டுருவாங்க. ஸோ தட் அந்த ட்ரெஸ்ஸை ஏற்கனவே இருந்ததை விட இன்னுமே அழகாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் கிராஃப்டிங்கும் ஒரு பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அது வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை டைம் ரெடியூசிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிசைர்ட் கேரக்டருக்காக இருக்கலாம். அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது, அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது, அதோட கலர் அட்ராக்டிவாக இருக்குது, வாட் எவர் மேபி த ரீசன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கமிங் டு த பாயிண்ட், கிராஃப்டிங்னா என்ன சொன்னால் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது கன்ஃபியூஸ் ஆகாதா? என்னப்பா 2 பிளான்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னன்னு சொல்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் அந்த 2 பார்ட்டுக்கும் நேம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டாக் அண்டு சியான். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
இதில் வந்து 2 பார்ட் யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் வந்து ஸ்டாக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் பார்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா பாட்டோடு இருக்கிறது, விச் மீன்ஸ் ரூட்டட்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் அப்படிங்கிறத கூட விட்டுருங்க, நம்ம அந்த தொட்டி கான்செப்ட் கூட போக வேணாம். எந்த பார்ட் வந்து ரூட்டோடு இருக்கும் அதை வந்து நம்ம என்ன போர்ஷன் சொல்லுவோம்? ஸ்டாக் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டோட டாப்பை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டாப்போட பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஃபன்னி எக்ஸாம்பிளுக்கு வரலாம். சியான் அப்படின்னு சொன்னோடனே உங்களில் ஒரு சிலருக்காகுது ஆக்டர் விக்ரமோட ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சியான் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஆக்டர் விக்ரமை சொல்லுவோம் இல்லையா? ஸோ விக்ரமால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அவர் வந்து ஒரு கடையில் போயிட்டு ஸ்டாக் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாருன்னு கான்செப்ட், ஒரு லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சியானால் நடக்க முடியும், தட் மீன்ஸ் விக்ரமால் நடக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த டாப் பார்ட்டை வந்து ரூட் இருக்காது, அதனால் அதில் எங்கே அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு சொல்லி மாற்றலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த ஸ்டாக் அப்படிங்கிறது கடையில் தானே இருக்கும். அப்போ கடையால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுமா? நோ, கரெக்டாக? அதனால எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்டம் போர்ஷன் தட் மீன்ஸ் வித் ரூட்டோடு இருக்கிற போர்ஷன் விச் காண்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதை தான் நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். காற்றடிச்சா அந்த பிரான்ச் என்ன ஆகும்? அங்கேயும் இங்கேயும் அசையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாப் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? சியான் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ அந்த கிராஃப்டிங் அப்படிங்கிற மெத்தடில் என்ன பண்ணுறாங்க? ஸ்டாக்கோட சியானை கொண்டு வந்து அட்டாச் பண்ணி அதை சுற்றி நல்லா ரேப் பண்ணிடுறாங்க. ஒரு பேண்டேஜ் போட்டு நல்லா ரேப் பண்ணதுக்கப்புறமா இந்த ரூட்டில் இருக்கிற கேரக்டரும் அந்த டாப்பில் இருக்கிற பிளான்ட்டோட கேரக்டரும் சேர்ந்து வளரும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ளாரோ வாட் எவர், அதில் வந்து இந்த 2 பிளான்ட்டோட கேரக்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கிராஃப்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, ஆப்பிள், இது எல்லாமே வந்து கிராஃப்டிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லும் போது சொன்னேன், மேஜர் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங்கிற 3 தான். பட் இதுக்குள்ளார சப்டைட்டில்ஸ் இருக்குது, சப் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ கிராஃப்டிங்கில் என்னென்னலாம் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங், second approach grafting, and third tongue grafting, fourth crown grafting, and fifth wedge grafting. Okay va? So grafting la 5 kind of graftings irukku. So adula first paaka poradhu bud grafting. A T-shaped incision is made in a stalk and the bark is lifted. So incision அப்படிங்கிறது nothing but கீரல். ஓகேவா? ஒரு சின்ன காயம் ஏற்படுத்துகிறோம் பிளான்ட்டில். ஸோ எந்த பார்ட்டில்? ஸ்டாக் போர்ஷனில். ஸோ அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது? எங்கேயுமே நகராத அந்த பாட்டம் போர்ஷன். ஸோ அந்த ரூட் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாக்கில் ஒரு T ஷேப்பில் கீரல் மாதிரி ஒன்று ஏற்படுத்துகிறோம். அது மேலே அந்த சியான் பட் வித் little wood is placed in an incision beneath the bark and properly bandaged with a tape. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு சியான் பட்டை, அதுவும் சின்ன வுட்டாக இருக்கணும். அது வந்து ஆல்ரெடி மெச்சூர்டு வுட்டாக இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே நம்ம என்ன ஒரு க்ரோக்காக ஒரு பர்பஸ்க்காக ஒரு பிளான்ட்டை எடுத்தாலுமே யங்கர் பட் ஆர் யங்கர் லீஃப் ஆர் யங்கர் ஸ்டெம் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி மெச்சூர் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த பிளான்ட் பார்ட்டில் வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சில இதில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம யங்கர் பார்ட்டை எடுக்கிறோம். ஸோ யங்கர் பார்ட் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? வுட்டு போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு குச்சி மாதிரி மெல்லுசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சியான் பட்டை கொண்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த க்ரோத்து வந்து சீக்கிரமாக இருக்கும். அதே சமயம் நம்மளோட அந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம லிட்டில் வுட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சியான் பட்டை கொண்டு வரும். அதை வந்து நம்ம ஏற்படுத்தின அந்த T ஷேப்டு இன்சிஷனில் வச்சு நல்லா ப்ராப்பராக பேண்டேஜ் பண்ணிடுறோம் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஒரு நல்ல பிளான்ட், ஒரு புது பிளான்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் T ஷேப்டு இன்சிஷன் போட்டிருக்காங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க? ஒரு யங் லிட்டில் வுட் இருக்கிற சியானை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை உள்ளார வச்சுட்டு நல்லா பேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பட்டு, செகண்ட் பிக்சரில் இருக்கிறது பட்டு. அதை வந்து நல்லா பேண்டேட் பண்ணதுக்கப்புறமா டே 27 வந்து என்ன ஆகுது?
நல்ல பிளான்ட்டாகவே டெவலப் ஆகிடுது. டே 15th வந்து பட்டா மட்டும்தான் வந்தது. பட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் we can see a plant emerging from that stem. ஓகேவா? இது நல்லா இருக்குல்ல. வேறு ஒரு பிளான்ட்டோட கேரக்டரை கொண்டு வந்து இப்படி ஈஸியாக ஒரு ஷேப்டு வந்து இன்சிஷன் போட்டுட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சா என்ன ஆகிடுது, க்ரோ ஆகிடுது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டோட்டிபொட்டன்சி இஸ் த ரீசன். ஏன்னா இது வந்து பிளான்ட்டுக்கு மட்டுமே இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர். இது வந்து அனிமல்ஸில் பாசிபிள் கிடையாது. பட் பிளான்ட் செல்லில் டோட்டிபொட்டன்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ டோட்டிபொட்டன்சி அப்படிங்கிற நேச்சர் வந்து ஒரு செல்லால் ஒரு ஹோல் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சர். அதாவது ஒரே ஒரு பிளான்ட் செல் இருந்துட்டால் போதும், அந்த பிளான்ட் உங்களால் உருவாக்கிட முடியும். பட் அனிமலில் இந்த இது நடக்குமா? அதுலேயும் மெயினாக ஹியூமன்ஸில் நடக்குமானா ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டோட்டிபோட்டன்ட் நேச்சர் உள்ள செல்ஸ் இருக்கும். அது ஸ்டெம் செல்ஸ். அந்த யூட்ரஸில் வந்துட்டு பேபி டெவலப்மெண்ட் டயத்தில் மட்டும்தான் அந்த டோட்டிபொட்டன்சியை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர, அதுவும் ஒன்லி ஒன்ஸ். பட் இந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்கிற நேச்சர் வந்து அனிமல்ஸில் கிடையாது. அதுதான் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பூம், ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரோச் கிராஃப்டிங். அப்ரோச் கிராஃப்டிங் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க, இன் திஸ் மெத்தட் போத் த சியான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்டாக்னா ரூட்டடாக இருக்கும், சியான்னா மேலே உள்ள பார்ட்டாக இருக்கும். அப்போ இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கில் என்னது அப்படின்னா, இதுக்கும் நான் ஒரு சீனி ஃபீல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹிட்டு சாங் வேணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹிட் சாங் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று சிங்கரும் நல்லா பாப்புலராக இருக்கணும், சேம் டைம் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சைட்லேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களும் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கணும், நிறைய பாப்புலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்துலேயுமே பெஸ்ட்டாக உள்ளவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ மியூசிக் டைரக்டரும் சரி சிங்கரும் சரி, ஒரு சூர்யா மூவியில் கூட வரும்ல, ரெண்டு பேருமே வந்து பாப்புலராக இருக்கிறதுனால ஏன் சாங்கால் தான் உன்னோட மியூசிக் இருக்குது, உன்னோட மியூசிக்கால் தான் என்னோட சாங் இது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஷ் வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டைரக்டருக்கான தாட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட சாங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்களால கொண்டு வர முடியும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கும் அவங்க செலக்ட் பண்ணுற அந்த சிங்கருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இங்கே இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுலேயுமே அதுதான், ரெண்டு பிளான்ட்டை எடுத்துக்கிறாங்க. பட் இங்கே வந்து ரெண்டு பிளான்ட்டுமே பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற ரெண்டு பிளான்ட்டுமே ரூட்டடாக இருக்குது. அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா வச்சு கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது ரெண்டுத்துக்குமே சேம் திக்னஸ் இருக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெண்டு பிளான்ட்டை வந்து அப்ரோச் கிராஃப்டிங் மூலயமா ப்ராபகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ போத் ஆஃப் தெம் ஷுட் ஹாவ் சேம் திக்னஸ் அண்ட் எ ஸ்மால் ஸ்லைசஸ் கட் from both and the cut surface are brought near and tied together and held by a tape. இது வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி டேப் போட்டு. பட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சேம் திக்னஸ் இருக்கிற பிளான்ஸை ஒன்றா எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து மெயின் ஸ்டெம். அந்த மெயின் ஸ்டெம்மை ரெண்டத்தையும் வந்து நியர்பையில் கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன கட்டை வந்து மேட் பண்ணி நல்லா டேப் வச்சு டைப் பண்ணிடுறாங்க. 1 to 4 வீக்ஸ்குள்ளார டிப் ஆஃப் த ஸ்டாக்கையும் பேஸ் ஆஃப் த சியானையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் தனி பாட்டில் வைக்கிறாங்க. சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, பிக்சர் பாருங்கள் புரியும். சரி பாருங்கள், இதை வந்து நம்ம பிளான்ட் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம், இதை வந்து பிளான்ட் 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்துலேயும் ஒரு சின்ன கட் மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டத்தையும் ஒன்றா வச்சு டைப் பண்ணிடுறாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த கட்டு வந்து செகண்டரி கட்டுங்க. அந்த கட்டை பற்றி நான் செகண்ட் டயக்ராமில் உள்ள கட் பற்றி சொல்லலை. ஃபஸ்ட்டுலேயே இது ரெண்டத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறப்பவே ஒரு சின்ன கட்டு வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதோட கேரக்டர்ஸ் வந்து மிங்கிள் ஆகும். ஸோ அதுக்காக கட் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் இதில் என்ன பண்ணுறாங்க, இதோட டாப் போர்ஷனை கட் பண்ணுறாங்க. பிளான்ட் ஏல டாப் போர்ஷனை கட் பண்ணுறாங்க. பிளான்ட் பியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட் ஏ அப்படிங்கிறது தான் ஸ்டாக் போர்ஷனாக ஆக்ட் ஆகுது. பிளான்ட் பி தான் வந்து என்ன போர்ஷனாக ஆக்ட் ஆகுது, சியான் போர்ஷனாக ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லா டைப் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பிளான்ட் பார்ட்லேயே வளரும். பட் இதுலேருந்து வளர்றதுலேருந்து வர ஈல்டு வந்து எப்படி இருக்கும், ரெண்டு பிளான்ட்டோட கேரக்டரை கம்பைன் பண்ண தான் இருக்கும்.
ஓகேவா? அப்ரோச் கிராஃப்டிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டங் கிராஃப்டிங். ஸோ டங் கிராஃப்டிங் அப்படிங்கிறது a stalk and a scion having a same thickness is cut obliquely and the scion is fit into the stalk and bound with the tape. இது நத்திங் பட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்த மாதிரி தான் சியானை கட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டாக்கில் வைப்பாங்க. பட் இதில் நோட்டபிள் திங்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு. ஒன்று, இட் ஷுட் ஹாவ் சேம் திக்னஸ், ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அளவில் திக்னஸ் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த சியான் போயிட்டு ஸ்டாக்கில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அதோட ஷேப்பு வந்து டங் ஷேப்பில் இருக்கணும். ஸோ டங்னா என்ன சொல்லுவோம், நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாக்கு ஷேப்பில் ரெண்டு இது இப்படி நான் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வந்து டங் ஷேப்பில் இருக்கா ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சியானை கொண்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா டைப் பண்ணுவாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ரெண்டு விஷயந்தான். டங் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் அளவு திக்னஸில் இருக்கணும். அண்டு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். அண்டு அது வந்து எப்படி இருக்கணும், டங் ஷேப்பில் இருக்கணும். அது பேண்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வர பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட்டோட கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டங் கிராஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள். Next, crown grafting. So when the stalk is large in size and the scions are cut into wedge shape and are inserted on the slits or cleft of the stalk and fixed in position using graft wax. So இது nothing but crown அப்படின்னாலே என்னது, கிரீடம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். கிரீடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பாட்டமில் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறதுக்காக சில ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த க்ரௌன் கிராஃப்டிங்லேயும் இருக்கிற ஸ்டாக் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது மேலே குட்டி குட்டியாக சியான்ஸ் எல்லாத்தையும் வெஜ் ஷேப்பில் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 6 குட்டி குட்டி சியான்ஸை வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணுறது தான் க்ரௌன் கிராஃப்டிங். அதோட பொசிஷனை வந்து கிராஃப்ட் வேக்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஸ்டிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், கீழே வந்து ஒரு லார்ஜ் ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் மேலே வந்துட்டு அரௌண்ட் 6 சியான்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இன்சர்ட் ஆகிறது என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க, வெஜ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளார வந்து சியான்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த 6மே வந்து 6 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸாக வரும். ஸோ திஸ் இஸ் க்ரௌன் கிராஃப்டிங். அண்ட் ஃபைனலி வெஜ் கிராஃப்டிங். வெஜ் கிராஃப்டிங்லேயும் இதே தான். A slit is made in a stalk or the bark is cut. ஸோ என்ன பண்ணுறாங்க, பார்க்கில் வந்துட்டு கட் பண்ணுறாங்க. A twig of scion is inserted and tightly bound so that the cambium of the two is joined. ஸோ க்ரௌன் கிராஃப்டிங்கில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு 6 சியான் பார்த்தோம். பட் இது வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கில் ஒரே ஒரு வெஜ் ஷேப்போட கட்டிங். அந்த வெஜ் ஷேப் கட்டில் ஒரே ஒரு சியானை இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து என்னது, வெஜ் கிராஃப்டிங். ஸோ இங்கே என்ன மேட்டர் அப்படின்னா வெஜ் ஷேப்பில் கட் பண்ணுறது. ஸோ இந்த ஷேப்பை தான் நம்ம வெஜ் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெஜ் ஷேப்பில் ஒரு சியானை இன்சர்ட் பண்ணுறது தான் வெஜ் கிராஃப்டிங். ஓகேவா? ஸோ கிராஃப்டிங் வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பட் கிராஃப்டிங் அப்படிங்கிறதுல ஒரு டீ ஷேப்டு இன்சிஷன் மேட் பண்ணி அது உள்ளார நம்ம சியானை இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அப்ரோச் கிராஃப்டிங் அப்படிங்கிறது 2 பிளான்ட்டுமே பாட்டில் தான் இருக்கும். அது வந்து ரெண்டுமே ஒரே அளவில் திக்னஸ் இருக்கிற மாதிரி பிளான்ட்டாக எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துலேயும் ஒரு சின்ன சின்ன கட்டை வந்து போட்டுட்டு அது ஒன்றா டைப் பண்ணிவிடுவோம். 1லேருந்து 4 வீக்ஸில் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ட்டில் இருக்கிற டாப் பார்ட்டையும் செகண்ட் பிளான்ட்டில் இருக்க பாட்டம் பார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றா டைப் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டங் கிராஃப்டிங். ஸோ டங் கிராஃப்டிங் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக்கையும் சியானையும் சேம் அளவில் திக்னஸ் இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டங் ஷேப் கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பேண்டேட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரௌன் கிராஃப்டிங் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம், ஒரு லார்ஜ் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். அதில் சின்ன சின்ன சைஸ் குட்டி குட்டியாக இருக்கிற சியான்ஸை மட்டும் யங்கராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு 6 or 5 or 6 அது நம்மளோட ஸ்டாக்கோட லென்த் கிடையாது, வித்தை பொறுத்து நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் வந்து க்ரௌன் கிராஃப்டிங். அண்ட் ஃபைனலி வெஜ் கிராஃப்டிங் வந்து வெஜ் ஷேப்பில் ஒரு ஸ்லிட்டை ஏற்படுத்தி அந்த ஸ்டாக்கில் அந்த சியானை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னது, கிராஃப்டிங் மெத்தட்ஸ். ஃபைனலாக பார்க்க போகுது லேயரிங் மெத்தட். ஸோ லேயரிங் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா the stem of the parent plant is allowed to develop roots while still intact. தட் இஸ் பேரண்ட் பிளான்ட் அலைவாக இருக்கும்போதே அதோட ஒரு பார்ட்டில் ரூட் ஃபார்மேஷனை ஏற்படுத்தி அந்த ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி கீழே வச்சு அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்டை கொண்டு வருது தான் லேயரிங் மெத்தட். ஸோ வென் த ரூட் டெவலப்ஸ் த ரூட்டட் பார்ட் இஸ் கட் அண்ட் பிளான்டட் டு க்ரோ ஆஸ் அ நியூ பிளான்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது என்னது, எக்ஸோரா காக்சீனியா அண்ட் ஜாஸ்மினம், இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாரும்
மல்லிகைப்பூ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லேயும் இந்த லேயரிங் மெத்தட் ரொம்பவே பாப்புலர். ஸோ நமக்கு எப்படி வந்து கிராஃப்டிங்கில் வந்துட்டு பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங்னு பார்த்தோமோ அதே மாதிரி லேயரிங்லேயும் டைப்ஸ் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிள். இதில் வந்து 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏர் லேயரிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மவுண்ட் லேயரிங் அப்படிங்கிறதுல என்னென்னா பிளான்ஸ் வித் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ், வளையக்கூடிய தன்மை உடையது. கொடி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான பிளான்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பிரான்ச்சஸோடு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த பிளான்ட்டோட பிரான்ச்சை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கிரவுண்டுக்குள்ளே புதைச்சி வைக்க முடியும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சை என்ன பண்ணுறாங்க, கிரவுண்டில் வந்துட்டு பரி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரி பண்ணி வச்சதுக்கப்புறமா அதோட டிப் போர்ஷன் மட்டும் மேலே தெரிகிற மாதிரி, அதாவது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பரி பண்ணி வச்ச போர்ஷன்ஸ்லேருந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து அதில் உள்ள ரூட் ஃபார்மேஷன் நல்லா வந்து டெவலப் ஆகிடுச்சு, மெச்சூர்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டால் வந்து தனியாக வந்து சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு பிளான்ட்டையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த இதில் பிக்சரில் பாருங்கள் கட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒன்று ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் திங் வந்து அதோட டிப்பு வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும், பட் அதோட பிரான்ச்சஸ் வந்து உள்ளார இருக்கணும். ஸோ இது வந்து மவுண்ட் லேயரிங்னு உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இதுலேயே சிம்பிள் லேயரிங், காம்பவுண்ட் லேயரிங் அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. அதாவது இந்த பிளான்ட்டில் வந்து இப்போ வந்து 3 பிளான்ட் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கா. ஸோ இது வந்து ஒரு டிப்பில் வந்து ஒரு பிளான்ட்டு தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது, அதுக்கப்புறம் டேரெக்டாக அதோட டிப் வந்துருச்சுன்னா அது வந்து சிம்பிள் லேயரிங். பட் இதில் இருக்கிற மாதிரி 3 பிளான்ஸ் ஆர் 2 பிளான்ஸ் ஆர் 5 பிளான்ஸ் இந்த மாதிரி நம்ம பரி பண்ணி வைக்கிற பெரிய பிரான்ச்சாக இருந்ததுன்னா அதை நம்ம காம்பவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஃபைனலி ஏர் லேயரிங். ஸோ இந்த மெத்தடில் த ஸ்டெம் இஸ் கிரிடில் அட் நோடல் ரீஜன் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைட் டு திஸ் ரீஜன் விச் ப்ரொமோட்ஸ் ரூட்டிங். இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் வந்து கோவா பிளான்ட்டில் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் கூட செஞ்சுருப்பீங்க, சில பேர் வந்து தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை தெரிஞ்ச பிளேசஸ்லையோ பார்த்துருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அதோட போர்ஷனை வந்துட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸ்டெம்மில் இருக்கிற ஒரு பார்ட்டை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டு அதில் பிளான்ட்டுக்கு ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, ஈரமாக இருக்கிற மண் அது வந்து போட்டுட்டு, மண் அப்படி இல்லைன்னா கொக்கோ பிட் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஒரு காயிட் பிட் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு மாய்ஸ்டாக இருக்கிற மண் சாயிலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா பாலித்தீன் ஷீட் போட்டு ரேப் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்துட்டு ஹோல் போடுவாங்க நீடில்ஸ் வச்சு. நம்ம மஷ்ரூம் கல்டிவேஷன்லலாம் போடுவாங்க தெரியுமா, ஸோ ஷார்ப்பான நீடில்ஸ் வச்சுட்டு அங்கங்கே ஹோல் போட்டால் தான் அந்த மஷ்ரூம்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த ஹோல் வழியாக வெளியில் க்ரோ ஆகும். ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயே வந்துட்டு அங்கங்கே குட்டி ஹோல்ஸ் போட்டுருவாங்க, ஸோ தட் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நல்லா. ஸோ இதை வந்து 2 to 4 months வந்து அப்படியே விட்டதுக்கப்புறமா நல்ல ரூட் ஃபார்மேஷன்ஸ் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சை வந்து கட் பண்ணி பேரண்ட் பிளான்ட் கிட்டேருந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு பாட்லேயோ இல்லை ஒரு கிரவுண்ட்லேயோ வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுருவாங்க. ஸோ தட் வில் க்ரோ இன் டு எ நியூ பிளான்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஏர் லேயரிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா டைப்ஸுமே பார்த்துட்டோம். கட்டிங் மெத்தட் பார்த்துட்டோம், அண்ட் தென் கிராஃப்டிங் மெத்தட் பார்த்தோம், ஃபைனலி லேயரிங் மெத்தட் கூட பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். First, the plant produced are genetically uniform. Many plants can be produced quickly by this method. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ்லையும் சரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லையும் சரி ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராஜனிஸ் தட் இஸ் யங் ஒன்ஸ் எப்படி தான் இருக்கும், பேரண்ட்டை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் அது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பிளான்ஸ் எப்படி இருக்கும், ஜெனட்டிக்கலி யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ டக்குன்னு குவிக்காக வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பிளான்ட் க்ரோ ஆகணுமா, அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப். Some plants produce little or no seeds. In others, the seeds produced do not germinate. இது வந்து சில வெரைட்டிஸை சொல்கிறாங்க. ஸோ சில பிளான்ட்ஸில் வந்துட்டு சீட்ஸோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவே ரொம்ப கம்மியாக தான் சீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அதுலேருந்து நம்மளால் பெரிய அளவில் வந்துட்டு பிளாட் போட்டு அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ பண்ண முடியாது. அதே மாதிரி சில பிளான்ட்ஸில் வந்து சீடே ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லேயும் ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற ஈல்டோடு ஸ்டாப் ஆகிடுமே தவிர ஃபர்தராக அதுலேருந்து நம்மளால எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இந்த ரீசன்ஸ்க்கு மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸில் வந்துட்டு நம்ம அதோட பார்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ரோ பண்ணி
we can get benefit. Okay va? In such cases plants can be propagated in short period by this method. So இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம ப்ராபகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் plants can be propagated more economically by vegetative propagation. Example solanum tuberism. உருளைக்கிழங்கெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் போயிட்டு ஒரு சீடை வாங்கிட்டு வந்து அந்த சீடை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேர் எடுத்து பார்த்து அதுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கும் ஜஸ்ட் அந்த பார்ட்டில் உள்ள ஐ, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம்ல டியூபர்ஸில் இருக்கிற அந்த ஐ பார்ட் வந்து ஒரு நியூ பிளான்ட்டுக்கு வந்து பர்த் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாங்கினோமா, ஒரு கேஜிஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் சொலானம் டியூபரிசம் வாங்கணும், அதில் உள்ள அந்த ஐ பார்ட்டை வச்சு ப்ராபகேட் பண்ணோம், நிறைய ஈல்டு எடுத்தோம், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எக்கனாமிக்கலாக இது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் அட்வான்டேஜ், two different plants with the desirable characters such as disease resistance and high yield can be grafted and grown as new plant with the same desirable character. இது நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் வந்து க்ரோத் நல்லா இருக்குது, பக்கத்து வீட்டு ரோஸில் வந்து அட்ராக்டிவ் கலர் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்களும் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட், அதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கேப்பபிலிட்டி இருக்கலாம், இன்னொரு பிளான்ட்டில் வந்து ஹை ஈல்டுக்கான கேப்பபிலிட்டி இருக்கலாம். அப்போ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வந்து அப்ரோச் கிராஃப்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ப்ராபிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற நியூ பிளான்ட்டில் என்ன நடக்கும், டிசைரபிள் கேரக்டரான டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கும், சேம் டைம் அது நிறைய ஈல்டும் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல மெத்தட், கரெக்டாக? ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளான்ட்டை போயிட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் இருந்தால் ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கிடையாது. பட் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட் அஸ் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ட்ஸ். இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நடக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேரண்ட் பிளான்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து தானே நியூ ப்ராஜனிஸ் எல்லாம் உருவாக்குறோம். அந்த பேரண்ட் பிளான்ட் ஒரு வேளை வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டாக இருந்தது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வரப்போகிற யங் ஒன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன ஆகிடும், வைரல் இன்ஃபெக்டட் பிளான்ஸாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராபகேட் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு லார்ஜ் ஸ்கேலெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக வி ஷுட் செக் தெம். ஓகேவா? ஸோ அப்படி செக் பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதுலேருந்து வர்ற பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன்ஸ் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கட்டிங் மெத்தட் பார்க்குறப்ப பார்த்தோம்ல, அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும். ஸோ அப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து பெரிய அளவில் செய்வோம். ஏன்னா சீட்ஸ் போட்டு நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் ஒரு மதர் பிளான்ட்லேருந்தே நம்மளால் ஒரு 10 நியூ பிளான்ட்டை உருவாக்கிட முடியுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் தேவை, நிறைய கேர் தேவை. ஏதோ இவ்வளோ ஒரு 100 பிளான்ட் ஒரு பிளாட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் வந்து நடுவில் ஒரு 48வது பிளான்ட்டில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா கூட அது என்ன ஆகிடும், நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம், வெளில இருக்க பிளான்ஸை மட்டும் பார்த்துட்டு உள்ளார உள்ள இன்டீரியர் பார்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அந்த 48th பிளான்ட்லேருந்து அது சரௌண்டிங்கில் இருக்கிற மொத்த பிளான்ட்டுக்கும் அது வந்து இன்ஃபெக்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறது மூலயமா நம்ம டோட்டல் பிளாட்டே வந்து என்ன ஆகிடும், டிசீஸால் இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேர் வந்து ரொம்ப தேவை அண்ட் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், தட் இஸ் artificial methods. Hope you all understand my video. Keep supporting guys. Bye.